கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்தது. கரூர் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்த சுகுணா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 குழந்தைகள், 18 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் கடைகள் அடைப்பு. மருந்து கடைகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் வழக்கம் போல் இயங்கும் என்று வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 111 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வேலுச்சாமிபுரத்திலும் உயிரிழந்தவர்கள் வீட்டிலும் ஒரு நபர் ஆணைய தலைவர் அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டார். பாதிப்பு பற்றி அறிய சம்பவ இடத்தில் மீண்டும் ஆய்வு செய்ததாக தெரிவித்த அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க அவகாசம் தேவை என கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மரத்திலிருந்து விழுந்து பலியானவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். விஜய் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சாலையின் அளவு, கழிவுநீர் வாய்க்காலில் அளவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். விஜய் பிரச்சாரத்தில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார். 500 காவலர்கள் மூலம் போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் விளக்கமளித்துள்ளார். விஜய் பேசும்போது மின்தடை ஏற்படவில்லை என மின்வாரிய அதிகாரி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் மரத்தில் ஏறியதால் விபரீதம் ஏற்படக்கூடாது என சிறிது நேரம் மட்டும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விஜய் வருவதற்கு முன்பே வழங்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அலட்சிய செயல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக தவேக தொண்டர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வீடியோ காட்சிகளை வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தது எதேச்சையான விபத்து இல்லை, திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேக முறையிட்டுள்ளது. தவேகவின் இந்த மனு நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கரூர் சம்பவம் குறித்து மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும். தவேக சார்பில் இணை பொதுச் செயலாளர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரிய மனு மீது விசாரணை இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தவேக தாக்கல் செய்த வழக்கில் இடையீட்டு மனுவாக விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜயின் அடுத்த வார பிரச்சார திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பிரச்சாரத்திற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் எதிரொலியாக அடுத்த வார பிரச்சாரம் தற்காலிகமாக ரத்து என கூறப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தவேகவினர் கடமை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைவர்கள் குறித்த நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர், முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்றார். இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளுகளை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். தானே ஒரு நபருக்கு அனுப்பிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அனுப்பியதில் என்ன நோக்கம் எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு தவேக தான் பொறுப்பேற்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சிக்கும் கண்டிஷன் போட்டுதான் அனுமதி வழங்கப்படுவதாகவும் விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வார இறுதியில் பிரச்சாரத்திற்கு வருவதை விஜய் மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்க ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம், உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும். நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசிக்கும். கரூர் துயர நிகழ்வு அதிர்ச்சியில் உறைய வைப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் அளித்த பின் அவர் பேட்டியளித்தார். எல்லாருமே சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அதை அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தவேக தலைவர் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் கனத்து போயிருக்கிறது என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சிகிச்சையில் இருக்கும் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தவேக செய்யும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தன் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டிருப்பதாக தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆட்ட நாயகன் விருதை திலக் வர்மாவும் தொடர் நாயகன் விருதை அபிஷேக் சர்மாவும் கைப்பற்றினர். ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர் ஹரிஷ் ராவ் விக்கெட்டை வீழ்த்திய பும்ரா விமானம் விழுந்து நொறுங்குவதைப் போல் கையால் சைகை காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டு சூப்பர் 4 சுற்றில் ஹரிஷ் ராவ் சைகை காட்டியிருந்த நிலையில் பதிலடி கொடுத்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தலைவராக உள்ள பாகிஸ்தான் அமைச்சர் மொஷன் நக்வியிடம் கோப்பையை வாங்க இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த முக்கிய பிரமுகர்கள் பின்னர் மேடையை விட்டு இறங்கி வெளியேறினர். ஆசிய கோப்பையை வாங்காமலேயும் பதக்கங்கள் இன்றியும் வெறும் கையுடன் இந்திய வீரர்கள் வெற்றியை கொண்டாடினர். ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு 21 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. 3 முறை அடித்துள்ளோம், 1 முறை கூட பதில் வரவில்லை, செய்தியை உணர்த்திவிட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விளையாட்டு மைதானத்தில் ஆபரேஷன் சிந்தூர் விளைவு ஒன்றுதான் இந்தியா வெற்றி பெற்றது என பாராட்டியுள்ளார். பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்தியா கைப்பற்றியதை பல்வேறு மாநிலங்களில் ரசிகர்கள் கொண்டாடினர். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிசிசிஐ தலைவராக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் மிதுன் மன்ஹாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
பிசிசிஐயின் துணைத் தலைவராக ராஜீவ் சுக்லா, பொருளாளராக முன்னாள் வீரர் ரகுராம் பட் தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பலத்த தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது சம்பவம் நடந்துள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியர் அறையில் இருந்த ஏசி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாமல்லபுரம் அருகே சூளேரிக்காடு கடலில் குளித்த சென்னை அகரம் பகுதியைச் சேர்ந்த தந்தை மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்தனர். தந்தை உடல் கரை ஒதுங்கிய நிலையில் மாயமான 2 மகள்களின் உடல்களை போலீசார் மீனவர்கள் உதவியுடன் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே அதிக சப்தத்துடன் பாட்டு கேட்டதை தட்டி கேட்ட சகோதரர்களை போதை இளைஞர்கள் அரிவாளால் வெட்டியுள்ளனர். சகோதரர்கள் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பாலித்தீன் கவர் தயாரிக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத் துறையினர் போராடிய நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்தில் உழைப்பாளர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று போலீசார் கைது செய்தனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு பகுதிகளில் 595 ட்ரோன்கள் 48 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா பயங்கர தாக்குதல் நடத்தியது. ஐநா அவை கூட்டம் நடைபெறும் போதே தாக்குதல் நடத்தப்படுவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் அணி 3ஆம் இடம் பிடித்துள்ளது. வெற்றியை நடிகர் அஜித்குமார் தனது குழுவினருடன் கொண்டாடினார்.